நான் கவி. என்னோட பெஸ்ட் டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸான காஷ்மீர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 10Kக்கு காஷ்மீர் அப்படி ஒரு போஸ்டர் பார்த்துட்டு புக்கிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறி கிளம்பியாச்சு. லாங்கஸ்ட் ட்ரெயின் ட்ராவல் எனக்கு முதல் வாட்டி. ஸ்ட்ரேஞ்சர்ஸோட தப்பு அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாங்க. அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்ஸ் கூட வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க. புக்கிங் ஹெல்ப்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபுட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்னை தைரியமாக கூட கூட்டிகிட்டு போனாங்க. ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து நேராக ஸ்ரீநகர் போனோம். ஃப்ளைட் ட்ரிப் பற்றி சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ட்ரிப் தான், ஃபியூ ஹவர்ஸ் தான். இருந்தாலும் அது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. வியப்போட உச்சத்தில் அன்னைக்கு கவி, சந்தோஷோட உச்சம்னு கூட சொல்லலாம். ரீச் ஆன ஸ்பாட்ல இருந்து அப்படியே ட்ராவல்லாம் தொடங்கிச்சு. ஒரு பேசிக் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ட்ராவல் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ், அங்கே இருந்த டால் லேக் இதெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி, மார்க்கெட்ஸ் இதெல்லாம் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதே மாதிரி அங்கே வார்ம் க்ளோத்ஸ், தெர்மல் வேர் இதெல்லாம் கூட ஷாப்பிங் பண்ணுற நல்லாவே டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியல் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. பெஹல்காம், குல்மார்க், சோன்மார்க் இந்த மாதிரி டால் லேக், போட் ஹவுஸில் நைட் ஸ்டே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டே கொடுத்தாங்க 3 நாளும். பைசரன் வேலி, ஒரு குட்டி போனியில் ஏறி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் அந்த வேலி. இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் சுற்றி பார்த்தோம். அதோட வீடியோ கிளிப்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது அழகாக்கியது நம்ம கையில் தான் இருக்கு. பச்சை பசேல்னு மரங்களை பார்க்குறோம். கொடைக்கானல்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மலைகளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்கும். அதன் மேலே படர்ந்து இருந்த பனித்துளிகள், பனியை பார்க்கும்போது சில்லுன்னு காற்று, என்னதான் வெயில் இருந்தாலும் அந்த சில்லுன்னு காற்று எப்பவுமே இருந்தது. இதெல்லாம் ரொம்ப புது அனுபவமாக எனக்கு இருந்தது. போகிற இடமெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்து, என்னடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இல்லையே, இவ்வளோ அழகாக இருக்கே, நம்மளால இதை அதே மாதிரி கேப்சர் பண்ண முடியுமான்னு கவலை கூடப்பட்டிருக்கேங்க. அவ்வளோ அற்புதமான காட்சிகள் எல்லாமே. ஜிப்லைன் கூட ட்ரை பண்ணேன். அப்புறம் அங்கே இருந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அங்கே இந்த மட்டனில் பண்ணுற அந்த பால்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, அது கூட ட்ரை பண்ணேன். அங்கேருந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஐஸில் உறைஞ்சி ஸ்லிப்பரியாக கூட இருந்தது. ப்ராப்பர் பூட்ஸ் இல்லைன்னா வழிக்கு விழுந்துடும். சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு கூட வந்தவங்க அதெல்லாம் எங்களுக்கு பக்காவாக கைட் பண்ணாங்க. அழகான ரம்யமான பாட்டு ஒன்று அப்படியே காதுக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான காட்சிகள். பனி சூழ குளிர்னு, அப்பா நார்மல் வேர் கிடையாது, நம்ம நார்மல் வேருக்குள்ள ஒரு தெர்மல் வேர் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம நார்மல் வேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்வெட்டரு, கிளவுட், நெக் பேண்டு, கேப் இந்த மாதிரி எல்லா விதமானமும் வேர் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால அந்த -டிகிரி குளிர தாங்குற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோலாம் பண்ணி காஷ்மீர் வரைக்கும் போகணுமா, உறைஞ்சு நான் செத்து போயிட மாட்டேன், இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. சொர்க்கம் மாதிரி இருந்தது. ஒரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு நாள் இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. இட்ஸ் மீன் மோர் தென் 2-3 இயர்ஸ். ஆனால் இன்னும் பசுமை மாறாம அந்த நினைவுகள் அப்படியே இருக்கு மனசுல. சில்லுன்னு காத்து மட்டும்தான் என்னை சுத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு அற்புதமான மெமரி எனக்கு அது கொடுத்தது. அற்புதமான மனிதர்களும் கூட. முதல் வாட்டிங்கிறதுனால பயங்கர பயம், ரொம்ப லாங் வேற இல்லையா. நிஜமாவே நான் கிட்டன்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல. சில சமயம் கையில் ஃபுட்டு காசு இல்லாமல் கூட இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் அன்அவேர் அபவுட் த காஸ்ட் அண்ட் ஆல். அப்போ கூட இந்த ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ் ஃபார் அஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு சென்றது இருந்தாலும் கேஷ், அந்த மூமெண்ட்டில் நம்ம ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டோம். லைக் ஐ செட் பிஃபோர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. அப்போ நான் நிஜமாவே கிட்டா இல்லை,
கிஃப்ட்னால ஒரு சின்ன குழந்தை மாதிரி பணிகளுக்குள்ள காலை விட்டு விட்டு விளையாண்டு அங்க இருந்த சீனரிஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வயசை மறந்து என்ன மறந்து ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. இது ஐஸ் கட்டியா, இது ஸ்னோவா, இல்ல நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற சால்ட்டா அப்படின்லாம் கூட வியர்டா எனக்கு தோணுச்சு. கையில எடுத்து அதை விளையாண்டு தூக்கி போட்டு விளையாண்டு பின்னாடி பிஜிஎம் ப்ளே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன டான்ஸ்லாம் ஆடி அப்படியே விளையாடி அதான் சொல்றேனே, சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டேன். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு அது அற்புதமான ஒரு அனுபவம். குல்மார்க்ன்ற பிளேஸ்க்கு மேலே போகணும்னா கேபிள் காசுல தான் போகணும். அது மேலே ஏறி மேலே போய் பார்த்தோம்னா அற்புதமான காட்சி. அங்க நிறைய ஸ்போர்ட்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்லெட்ஜஸ் இருக்கும், ஆமா மோட்டர் பைக்ஸ் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணா பண்ணலாம். பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல அதுவும் ஒண்ணு. போட் ஹவுஸ், வார்மான பெட்ஸ், அருமையான ஃபுட்டு, கூட தங்கியிருந்தோம்னா அற்புதமான மனிதர். அப்படி இனிதே முடிஞ்சது அந்த ட்ரிப். திருப்பியும் ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு வந்து டெல்லியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல வந்தாச்சு. மீட் பண்ண ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அற்புதமா அமைஞ்சது. கவிக்கு பெரிய கிஃப்ட்னே சொன்னேன். ஐ ஷுட் தேங்க் தி யூனிவர்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.